நன்றி. அதைத் தொடர்ந்து இப்பொழுது திரு தென்னவன் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்த்துறை வழங்கும்படி அன்போடு அழைக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி ஆண்டவனுடைய கருணையாலும் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானுடைய தயவாலும் இந்த கே நகரிலே சுத்த சன்மார்க்கத்தை சன்மார்க்க அன்பர்களும் மற்றும் சன்மார்க்கம் அல்லாத நம்ம அகவினத்தார் என்று சொல்லக்கூடிய நண்பர்களும் இந்த சன்மார்க்கத்துக்குள்ளர வர்றதுக்காக வழி திறந்து ஒரு சபை நடக்குதுன்னா அது நம்ம கே நகர் சபை தான். சன்மார்க்கம் மட்டுமே வரலாம் அப்படின்னு சில நிகழ்ச்சிகள் நடத்தினா மற்றவங்களாம் எப்போ சன்மார்க்கத்துக்கு வர்றது? அதனால மற்றவங்களுக்கும் எப்பவுமே கதவை திறந்து வச்சுட்டு நீங்களும் வாங்க சன்மார்க்கியா எல்லாம் அப்படின்னு எல்லா அன்பர்களையும் வர வைக்கிற மாதிரி ஐயா சீரும் சிறப்பா நம்ம சபையை நடத்தி வர்றாங்க ராஜேந்திரன் ஐயா. அதையெல்லாம் தாண்டி வாரத்தோடு இந்த நிகழ்வை தொடர்ந்து ஒரு பெரிய நிகழ்ச்சியாக பெரும் விழாவாகவே எடுத்து வர்றாங்க. ஒவ்வொரு வாரமும் புது புது அன்பர்களெல்லாம் பேச வைத்து மேடை ஏற்றி அவர்களை அழகு பார்த்து அவங்கள மனம் போனாமல் எல்லா வகையிலையும் செம்மைப்படுத்தி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து செயல்படுத்துறாங்க. அவர்களோடு தோல் கொடுத்து செயல்படுகின்ற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் அவருடைய பொன்னாட்சிகளுடைய போற்றி வணங்கி அவர்களுடைய பாராட்டினை தெரிவிக்கிறேன். மேலும் இந்த கே நகர் சபை ஒரு பகுதியில செயல்பட்டாலும், இந்த கே நகர்னு இந்த பகுதியில செயல்பட்டாலும் இன்னும் எங்கெல்லாம் போயிட்டு அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதியின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கிறேன் பின்னர் திருவள்ளுவர் சொன்னாங்க. அப்ப மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பம்ங்கிறது தான் நோயின்னு சொல்றாங்க. அப்ப அந்த துன்பப்படுபவர்களுக்கு நாம ஏதாவது செய்ய முடியுமான்னா வேதாத்திரி மகரிஷி 2 வகுப்பு பண்பாடு சொல்லுவாங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். இதுதான் முதல் கோட்பாடு. தயவா கருணையா ஏன் இருக்குன்னா எந்த ஒரு ஜீவனுக்கும் எந்த ஒரு துன்பத்தையும் நம்ம ஏற்படுத்திடக்கூடாது. அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா ஜீவர்களுக்குமே. அப்படின்னா செடி கொடி முதல் 1 அறிவு ஜீவன் முதல் 6 அறிவு ஜீவன் வரை யாருக்கும் துன்பம் தரக்கூடாது. அடுத்ததாக அப்படி காதால கேட்டாலோ கண்ணால பார்த்தாலோ அவங்களுக்கு துன்பப்படுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும். அப்ப அப்படி துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன் அப்படிங்கிற அளவுல வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. வள்ளுவர் மற்றவங்க படக்கூடிய துன்பத்துல நம்மளும் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த முன்னோர்களின் பெரியோர்களின் சிறந்து அந்த செயலை சிறப்பாக எல்லாரையும் ஒன்றிணைத்து ஒவ்வொரு பகுதிகளிலையும் போய் அவரால் முடிந்த அளவுக்கு, அதாவது அவர் பெரிய செய்யக்கூடிய அந்த காரியம் ஒரு அரிய பெரிய செயல். இவ்வளவு பெரிய செயல்களை செய்யணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு பெரும் முயற்சி வேணும். முதல்ல எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு உண்டான பொருள்களை சேர்க்கிறது, அதை தயார் பண்றது, அதை பக்குவமா கொண்டு போய் உரியவர்களுக்கு சேர்க்கிறது. இப்படி அந்த வகையில அவரோடு தோல் கொடுத்து செயல்படுத்தக்கூடிய அத்தனை பேரையும் இந்த நேரத்திலே இந்த விழாவிலே பெருநாளிலே நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களை வாழ்த்தணும். அந்த குடும்பத்தார்களுக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய பூரண அருள் பெற்று சீரும் சிறப்புமாக்க அன்போடும் கருணையோடும் இயற்கை அறிவோடும் இறை உணர்வோடும் அவர்கள் வாழ்வாங்க வாழ இந்த 203வது திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். நம்ம ஒவ்வொரு வருடமும் நம்மளுடைய பிறந்த நாளை நினைக்கும் போது அந்த தேதி வரும்போது நினைக்கலாம், போன வருஷம் எப்படி இருந்தோம், இந்த வருஷம் நம்ம என்ன முன்னேறி இருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்படி வள்ளல் பெருமானார் சிறு வயதிலிருந்து அவரு அது சித்தி பெற அந்த காலம் வரைக்கும் அவர் கூட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு வகையில் நம்ம முன்னேறி வரணும். அதுக்காக அந்த விழாவெல்லாம் எடுக்கிறோம். அது திரும்ப திரும்ப சொற்பொழிவா அகவல் பாராட்டத்திலிருந்து எல்லாமே. அதே மாதிரி இந்த சபை சேர்ந்து நம்ம எல்லாரும் செயல்படுத்துகிறோம். இந்த சபை செயல்படுறது மட்டுமல்லாது மற்ற சபைகளையும் ஒருங்கிணைத்து அந்தந்த சபை அவங்க தனித்தனியா இயக்குறாங்க. ஆனா கே நகர் சபையில சைதாப்பேட்டை, ஐநாவரம், கொண்டித்தோப்பு, நாட்டாங்குளத்தூர், நெசப்பாக்கம், மாதவரம், இது மாதிரி எல்லா சபைகளையும் இன்னும் நிறைய சபைகள் இருக்காங்க. அது மாதிரி எல்லா சபைகளையும் சேர்த்து ஒரு இடத்துல கூட்டி அவங்களோடு இணைந்து இப்போ ஒற்றுமை தான் ஓர்மைதான், ஒற்றுமைதான் ஓர்மை, ஓர்மைதான்
அப்படிங்கிற அந்த கோட்பாடுகளையும் ஐயா வந்து சீரும் சிறப்புமா செயல்படுறாங்க. ஆச்சரியமா இருக்குது. இது இறைவனுடைய கருணை பூரணமா இருக்கிறதுனால இது செயல்படுது. அதே மாதிரி ஐயா வந்து இன்னும் அமுதகால சத்துவிசார நிகழ்ச்சி சென்னை மாவட்ட ஒருங்கிணைந்த சன்மார்க்க சங்கத்துல நம்ம தனபாணி ஐயா தலைமையில கூட ஒத்துழைப்பு நம்ம புனித ஐயாவும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை சீர சிறப்புமா நடத்தி வர்றாங்க. அதுக்கு ஊக்கம் கொடுத்து நிறைய அன்பர்களை அறிமுகப்படுத்தி வச்சு ஐயா வந்து அப்பப்ப சிறந்து நிறைய விஷயங்களை சொல்லி ஊக்கப்படுத்தி வர்றாங்க. அந்த வகையில நீங்களும் அந்த நிகழ்ச்சியில எல்லாரும் கலந்துக்கணும்னு உங்களுக்கு விண்ணப்பம் வைத்து வாழ்த்தி இறைபடுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே பலப்பாத்தார் மட்டும்தான் கிடைச்சாரு. அப்ப எங்களுக்கு புதியவர்கள் கிடைச்சாங்க, நிறைய புதியவர்கள் கிடைச்சாங்க. அந்த புதியவர்கள் ஒன்றுனா நம்ம சரவணகுமார் ஐயா அவர்கள். அவங்க வந்து செங்கல்பட்டு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவில் அவர்கள் தனி பிரிவாக போட்டு சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார். ஐயா அவர்கள் வேலைக்கு வந்து வாழ்த்துறை வழங்கும்படி அன்பு. இன்று இந்த கலைஞர் கருணாநிதி நகர் வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தில் கூடியுள்ள அனைத்து ஆன்மீக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் ஒரு சிறப்பான தினம். அதாவது இன்று நம்முடைய சங்கத்தின் 624வது வார விழாவும் அதை முன்னிட்டு நம்ம 23வது வள்ளலார் வருவிப்பு உற்ற நாளையும் சேர்த்து ஒரு விழாவாக இன்று கொண்டாடப்படுகின்றோம். அதாவது வள்ளல் பெருமான் அவருடைய வருவிக்க உற்ற தினம் என்பது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சபையிலும் இந்த அக்டோபர் 5 அன்று எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இது போல ஒவ்வொரு தினமா கொண்டாட எல்லா சபையிலும் எல்லோரும் கலந்து கொள்வதற்கு மிக வாய்ப்பாக இருக்கும். அதனாலதான் அவருடைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அல்லது தமிழ் மாத தேதியிலையோ இல்லை இது போல எந்த நாளாவது ஒரு நாள் வள்ளல் பெருமானுடைய வருவிக்கிறதை நாம் சிறப்பாக கொண்டாடி அதுல வந்து வள்ளல் பெருமானுடைய கொள்கைகளை கருத்துக்களை அவர் என்ன சொல்லியிருக்கிறார் வள்ளல் பெருமான் அந்த விஷயத்தை இப்ப புனிதர் ஐயா சொன்னார் இல்லைங்களா, அவரை புணர்ந்தாருன்னு. அப்போ நம்ம புனிதன் மட்டும் புணரல, புனிதர்களாகிய நாம் அனைவரும் உள்ளத்திலையும் திருவழிப்பா உணர்ந்துள்ளது. அதை வந்து நாம் அனைவரும் உணர வேண்டும். அந்த அருள்பாவை உணர்ந்து ஒவ்வொருவரும் அதை நாம் வந்து சாதாரணமாக படித்துவிட்டு செல்லாமல் அதுல உணர்ந்து நாம் செயல்படுத்த தொடங்க வேண்டும். அந்த செயல்படுத்த வேண்டிய விஷயம் என்னென்ன, வள்ளலாருடைய புகழை மட்டும் சொல்லாமல் அவர் கூறிய வழியில் நாம் வழியில் நடக்க வேண்டும். வள்ளலார் வழியில் என்ன சொல்லியிருக்கிறார், அவர் சொன்ன விஷயங்கள் என்ன, அதுதான் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய முதற்கண் மரியாதை என்னவென்றால் வள்ளல் பெருமானுடைய கொள்கையை பின்பற்றுவதுதான். வள்ளல் பெருமான் எதற்காக வந்தார் என்று எல்லோருக்கும் தெரியும். அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலக அனைவரையும் சகத்தை திருத்தி சன்மார்க்க சங்கம் அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்துள்ளதென்றே என இந்த உகத்தை இறைவன் வருவிக்க விட்டேன் அருளை பெற்றேனே என்று வள்ளல் பெருமான் எதற்காக இந்த உலகத்தில் தான் வருவிக்க விட்டேன் இறைவனாக என்று அவருடைய அருட்பாவிலேயே அவர் கூறுகின்றார். அந்த வகையில் வள்ளல் பெருமானுடைய புகழை நாம் ஒவ்வொருவரும் பேசுவது மட்டுமில்லாமல் அவர் சொல்லிய அவர் காட்டிய பாதையை நாம் ஒவ்வொருவரும் நடைபெற வேண்டும். அந்த விதத்துல நம்மளுடைய KK நகர் சபை வந்து மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. எனக்கு தெரிந்து அதாவது ஒவ்வொருவரும் சக்திசாரம் மட்டும் செய்யாமல் சமூக பணியும் செய்யக்கூடிய சபைகளாக நம்ம என் கண்ணுக்கு தெரிந்து 2 சபை. ஒண்ணு காட்டாவது சபை, என்னென்ன சமூகத்துல வந்து அந்த பிரியால பாதிக்கப்பட்டவர்களோ இல்ல கல்வி பொருளாதாரத்துல பின்தங்கி உள்ளவர்களுக்கோ சிறப்பாக வந்து அவர்களும் அந்த நேரத்துல நேரிட்ட பொழுது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியது. இதுதான் ஜீவனாரம். வள்ளல் பெருமான் கூடிய ஜீவனாரம் என்ன, உண்மையில யார் பசியாக இருக்காங்களோ ஆதாரம் இல்லாதவர்கள் நேரிட்டவர்களுக்கு உண்மையாகவே நாம் பசியாற்று செய்ய வேண்டும். அதை போலவே மற்ற ஜீவனாரண்யம் அபர ஜீவனாரம் ஆகிய இந்த பிணி இச்சை போன்ற விஷயங்கள்ல கல்வியில பின்தங்கியவர்கள், வீடு பொருளாதார உதவி இல்லாதவர்கள் போன்றவர்களுக்கும் செய்கின்றார்கள். அதனால்தான் நம்முடைய கலைஞர் கருணாநிதி நகர் இந்த சன்மார்க்க சபையானது 16/10/25 அன்று ஐயப்பன் தாங்கலில் உள்ள லிட்டில் ராஸ் காப்பீடு திட்டத்தில் 350 நபர்களுக்கு உணவும் அளித்து அவருக்கு வேண்டிய தேவையான பொருட்களை கொடுக்கிறார்கள். அதே போலவே செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பரனூர் அங்கு சென்று அங்குள்ள பாதிக்கப்பட்ட தொழில்நோயாளிகளுக்கெல்லாம் அவர்களுக்கு உணவளித்து அதே போலவே அவர்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் கொடுக்கிறார்கள். இதே போல ஒவ்வொரு சபையும் நமக்கு என்ற ஒரு இல்லாமல் பிறருக்காக நாம் என்ன செய்யலாம் என்று சிந்தித்து
அதை ஒவ்வொருவரும் செயல்படுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான் நினைக்கின்றேன். இன்னும் மேன்மேலும் இந்த சபை வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த 624 வாரம் என்பது மிக பெரிய நீண்ட நாட்கள். இன்னும் இது போல பல்லாண்டு காலம் இந்த சபை தழைத்தோங்க வேண்டும் என்று வாழ்த்து கூறி இதில் உள்ள அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய நமது சரவணகுமார் ஐயாவுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். அடுத்து அதாவது ஒரு குடும்பம் 3 தலைமுறைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்பா, மகன், மருமக்கள் இல்லைங்களா? மகள் அப்படி ஒரு குடும்பமே வாழியது வாழியன வந்த திருக்கூட்ட மரபன் சாமி சொல்லுவாங்க. அந்த வகையில நமது ரூபா ஐயா, ரூபா என்கின்ற அன்போடு அழைக்கின்ற திரு பாலசுப்ரமணியம் ஐயாவுடைய மூத்த மாப்பிள்ளை திரு சம்பத் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஐயாவுகளை வாழ்த்துறை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறார். சன்மார்க்க சங்கம் என்பது ஞானத்தை அனுசரிக்கிற கூட்டம். இப்போ நீங்க வந்திருக்கிற நேரம் ஞானத்தை அனுசரிக்கிற கூட்டத்தில் கலந்துருக்கீங்க. இந்த கூட்டத்தை நடத்துகின்றவர்கள் ஒரு ஞானத்தை பெற்று, அதாவது பெருமான் அவர்கள், வள்ளல் பெருமான் அவர்கள் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. முதல்ல ஆரம்பிச்சு கருமொழியில விளக்கம் சொற்பொழியாக போனாங்க. காரணம் என்னன்னா, சன்மார்க்கம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல வணக்கம். பெருமான் அவர்கள் சுலபமாக 2 வழிகளை சொல்றாங்க. பரோபகாரம், சத்விச்சா, 2 கண்கள் சன்மார்க்கம். பரோபகாரம் பெற்றது தயவு, யோகாரம். சத்துவிசாரம் என்பது இறைவனை பற்றி நாம் தெரிந்து கொள்வது. இந்த 2ஐயும் பெருமான் அவர்கள் அதிக்கு தொழில் வேளாண் சொல்ற போது இந்த மகாபாரதம் இதெல்லாம் வந்து அவருடைய உண்மைகளை விளக்குவதில் அதிதீவிர காட்டினார்கள் சொல்லி குறிப்பு கொடுப்பார். காரணம் என்னவென்றால், எல்லோரும் இதுவரைக்கும் அந்த பெரியவர்கள் பெரும் தேசம் மாதிரி எல்லோருக்கும் உண்மை தெரியாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சொன்னது எல்லாம் நமக்கு, ஆனால் சொன்னதெல்லாம் நடந்தவை அவர் நடந்த ஏற்கனவே நடந்திருக்குன்னு நினைச்சிட்டு அதோட விட்டுறாங்க. பெருமான் அவர்கள் தான் நாம் எல்லோரும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் முதல்ல தர்மசாலையை கடந்த போது விஜயவாதிகளுக்கு படிச்சு காமிச்சாராம். அதில் முதல்ல எடுத்த வார்த்தைகளே வந்து, இந்த மனித தேகம் கிடைத்தற்கரிய இந்த மனித தேகம் பெற்றுக்கொண்டனா இந்த தேகத்தையே எக்காலத்து எதனால அழியா நித்திய தேகம் என்பதை ஆன்மலாபம் என்று அறிய வேண்டும் ஆரம்பிக்கிறார். இதை யாரும் சொல்லாத ஒன்று. இது வந்து ஞானிகள் எல்லோரும் யாரும் சொல்லாத ஒன்று. இந்த நித்திய தேகம் பெறுவதற்கு 2 வழி. அது வந்து அருள் அடைய, அந்த ஆன்மலாபத்தை எல்லாமே அருள் அடையும். கூட வந்து ஒரு படிக்காத பாமரர்களும் தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு பெருமான் சன்மார்க்கத்தை விளக்கி காட்டிவிட்டார். அதை இப்போது இந்த காலத்தில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் நடத்துவது என்பது பெரிய விஷயம். காரணம் என்னவென்றால், குழந்தைகள், இளைஞர்கள் எல்லாரும் வந்து எப்படின்னா அதிதீவிரமாக வாழ்க்கையை நோக்கி பயணித்து கொள்வதெல்லாம் பொருளாதாரம் மட்டும்தான் வாழ்க்கையின் முக்கியத்துவம் ஓடிக்கொண்டிருக்கின்ற நாளில் 1983ஆம் ஆண்டு முதல் நடத்தி வருகின்ற வள்ளலார் சன்மார்க்க சங்கம், நான் 85லிருந்து சங்கத்தில் கலந்துருக்கேன். அதை தொடர்ந்து நடத்துவது என்பது ஒரு பெரிய சகாப்தம் மாதிரி தான். ஏன்னா சாதாரண நடத்த முடியாது. இப்போ சொன்னார் தேனம்பட சங்க கூட நான் நடத்துனேன். 3 தலைமையில தொண்டு செய்வேன். காரணம் என்னவென்றால், சன்மார்க்க தொண்டு செய்வதும் ஒரு யோகா தான். எல்லாருமே வந்து நாங்கள் தொண்டு செய்ய பேசுவோம் சொன்னேன். அவரை யாருமே தெரியப்படுத்த முடியாது. ராஜேந்திர ஐயா
இதை எடுத்து நடத்தலாம். ஆனால் அவருக்கு 10 பேர் துணையாக இருந்தால் தான் அந்த நிகழ்ச்சி நடைபெறும். இரண்டாவது, நான் எதிர்பார்த்த வரையில் சன்மார்க்க சங்கத்தவர்கள் ஒரு ஜீவகாரணியத்தை ஒரு சாப்பாடு போடுவது மட்டும் அல்ல என்று போன ஆண்டு நினைக்கிறேன், அது 3 ஆண்டுகள் குழந்தைங்க முதியோர் இல்லங்களுக்கு சென்று நேரடியாக உணவளித்து அவர்கள் இன்பம் அடைவதை பார்த்து வருவதற்கு ஒரு வாய்ப்பினை நல்கிறார். இது ஒரு பெரிய விஷயம். ஏன் காரணம் என்றால் அஞ்சாம் தேதி சரவணன் பேசும்போது சொன்னாரு, நாம் எப்படி பழக்கப்பட்டுகிறோமோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை அமையும் அப்படின்னு பேசினார். இந்த ஜீவகாரணி பணி வாயால் சொன்னா மட்டும் போராது. நமக்கெல்லாம் ஜீவகாரணி இல்லாமல் கோவப்படுறது, விரோத பாராட்டுறது, பொறாமடைகிறது, இதெல்லாம் நமக்கு ஏன் வருது அப்படின்னா ஜீவகாரணிக்கு ஆழ்ந்து இல்லை. ஒரு எப்படின்னா ஒரு உடம்பு நமக்கு நம்முடைய உறவினர் இல்லாத மற்றவர்களுக்கு தானாக போய் உதவி செய்யற பாருங்க. அப்ப செய்து அடையக்கூடிய இன்பம் தான் உங்களுக்கு மனசை பக்குவப்படுத்தும். அந்த செயலை இந்த சன்மார்க்க சங்கம் வருகின்ற 16ஆம் தேதி ஐயப்பனார் முதியோர் இல்லத்திற்கும் தொழுநோயாளிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கும் சென்று யோகாரணிய பண்ணி அவர்கள் உதவி செய்யக்கூடிய ஆதரவற்ற அந்த ஏழைகளுக்கு செய்வதை ஒரு பணியாக கொண்டு கூட யார் வரைகிறோ எல்லாரும் அவருடைய அலைபேசியிலே நீங்கள் தெரிவிக்கிற, ஆனால் அவரும் கூட அழைத்து வந்து ரெடியாக இருக்கார். இதை நேரடியாக சென்று வழங்கினால் நல்லதாக இருக்கும். இந்த ஆண்டாவது நான் முடிந்தால் கலந்து கொள்கிறேன். காரணம் என்னவென்றால் தேனாமட்ட சங்கத்தில் 12ஆம் தேதி அடுத்த வாரம் வர ஞாயிற்றுக்கிழமை பெருமானுடைய 203ஆவது ஆண்டு பிறந்தநாள் விழாவும் சங்கத்தின் 80வது ஆண்டு விழாவுமாக நடைபெறுகிறது. நானே நினைக்கிறேன், இப்போது நான் நினைச்சு பார்த்தா விட 85 இருந்து இப்போ 2025 பாருங்க, 40 ஆண்டுகள் எப்படிதான் போச்சு தெரியல. 40 ஆண்டுகள் என்னுடைய வாழ்நாளில் பாதிக்கு மேல 75% சன்மார்க்கில் வருது. நான் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஆனால் நாம் இன்னும் இந்த உலகையில பிடித்து கொண்டு இப்படியே தான் உழந்து கொண்டு இருக்கின்றோம். நீங்கள் அனைவரும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய சன்மார்க்க சங்கத்தில் தேனாம்பட்டையில் காமராஜ் மெம்பர் அதுக்கு எழுத்த மாதிரி இருக்கிறது. இப்போ நோட்டீஸ் வரும்னு நினைக்கிறேன், வந்து நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன். காரணம் என்னவென்றால் இந்த நிகழ்வுகள் நடப்பதே பெரிய விஷயம், அதில் காதலை கேட்பது பெரிய புண்ணியம். அதில் ஒரு முக்கியமானது என்னன்னா, நிகழ்ச்சியில ஒரு ஆதரவு நிலை ஒரு அம்மையார் பேசுறாங்க. நான் இதுவரை கேட்டதில்லை, ஆனால் அவர்கள் நன்றாக பேசுகிறார் என்று நம்ம மொழியரசி அம்மையார் சொல்லியிருக்காங்க. அதனால அவர் போட்டிருக்காங்க. அடுத்ததாக சுப்பு ஆறுமுகத்தினுடைய மகன் பேர் 2 பேரும் இசை நிகழ்ச்சி நடத்துறாங்க. அது காலையிலேயே. மதியம் ஐயா ஜோதி கோட்டீஸ்வரன் ஐயா காஞ்சிபுரம், ஜோதி வேதாசலம் ஐயா அவர்கள் திருவத்தியூர், அயனாவரம் அருணகிரி ஐயா அவர்கள், எங்களுடைய மூப்பா பாபு அவர்கள், மொழியரசி சைதாப்பேட்டை சங்கம் மொழியரசி அவர்கள், இவர்கள் அனைவரும் மதிய நிகழ்வில் சொற்பொழி ஆற்ற உள்ளார்கள். அந்த சொற்பொழிகளை கேட்டு கேட்டு பெருமான் சமய சன்மார்க்கம் எப்படின்னா வாட்சியார்த்தமாய் சொல்வார்த்தமா மாற்றணும். முதல்ல காதை கேட்டு கேட்டு வாட்சியார்த்தமாய் தான் சொல்வார்த்தமா மாற முடியும். கேட்டுக்கொண்டே இருப்போம் சன்மார்க்கத்தை, பின்னர் சன்மார்க்கத்தை அடையும். தானாகவே
அந்த சூழல் நமக்கு அமையும். இந்த நிகழ்வு நடக்கும்போது எல்லாரும் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது ஒரு விஷயம். அடுத்தது இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சன்மார்க்க சங்கம் நீடூழி வாழணும், நீடூழி நல்லா நடத்தணும். இங்க பொதுமக்களும் கலந்துக்கிறாங்க. செவ்வாய் அதெல்லாம் முக்கியம். இதில் பார்க்கறத விட நாங்கள்லாம் நடத்துகிற சங்கத்தில் சன்மார்க்க அன்பர்கள் மட்டும்தான் கலந்து கொள்வார்கள். ஆனால் இந்த சங்கத்தில் மட்டும்தான் பொதுமக்களும் உட்கார்ந்து காது கொடுத்து கேட்கக்கூடிய நிகழ்வுகள் நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு வள்ளலார் பெருமானுடைய ஆசீர்வாதம் என்றும் கிடைக்கணும். அவர்கள் நீடூழி எல்லாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பெருமானை நான் அமைகின்றேன். வந்தேன் வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்ம ஏற்கனவே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்த ஒரு அலுவலர் திரு டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஐயாவுகளை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். ஒரு அறிவிப்பு பண்ணாங்க, தனிப்பெரும் கருணை நாள் என்ற ஒரு நாள்ல தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்தமே 5 பேருக்கு தான் விருது கொடுத்தாங்க முதல்வர் கலைஞர்கள். அதில் ஒருவர் நமது தீபம் ஐயா டாக்டர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும்தான் என்னன்னா கவர்னர் ஐயாவுக்கு 2 பேரும் விருது கொடுத்தாரு. நேற்று வருடம் விருது கொடுத்தாரு. கடந்த 2023 ஒரு விருது கொடுக்கிறார். நம்மளாம் என்ன முடியாது. அவர் என்றதெல்லாம் என்ன நினைக்கிறோமோ அதை அறுவடை பெற முடியும். இரவு பகல் பாராது மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்ன்ற யோசனை பண்ணிட்டே இருக்காரு. ஆக்சுவலா ஒரு மறுபிறவி எடுத்தார். உடலுக்காக எதையுமே வாங்கி கொண்டு உடலுக்கு நீண்ட ஆயுள் கொடுத்து உடலுக்கு வாழ வச்சிருக்காருன்னா காரணம் என்னன்னா எங்கெங்கு இருந்தது ஏதேது வேண்டும் அங்கெங்கு இருந்தவர்கள் அர்த்தம் செய்து அதே போல அங்கெங்கு இதோட யாருனாலும் பண்ண முடியாது. வாரத்துக்கு ஒரு நாள் பண்றது இங்க பெரிய சிரமமா இருக்குது. அப்படிப்பட்ட இந்த நேரத்துல ஐயா தினமும் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு உணவு வழங்கக்கூடிய ஆற்றல் கொடுத்திருக்காரு. அவர் பயன் சொல்லிருக்காரு. வாழகம் உலகத்துக்கு சீரையடக்கம் சிதம்பர சோழ மற்றவங்க கூட அடையா கேன்சர் இன்ஸ்டியூட் தினமும் நீங்க சாப்பாடு போடுங்க. எந்த கைமாறியும் பார்க்கல. அதே நேருக்கு எப்படி வருது எப்படி போகுது தர்மசாலையில் எப்படி இறைவன் அழுதாரோ அதே போல தீபம் ட்ரஸ்ட் நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். எனக்கு அந்த போன உடனே அது என்னுடைய சொந்த இடத்துல இருக்கிற மாதிரி அதே மாதிரி நான் கற்றுக்கின்றது பணிவு அடக்கம். எவ்வளவு செல்வம் வந்தாலும் பணி கொடுத்திருந்தது அவர்கிட்டதான் நான் கற்றுட்டேன். அவரும் அவர் குடும்பம் சீரும் சிறப்புடன் வாழ வேண்டும். நான் என்னுடைய உறவுக்காரர் தெரிந்து சொல்லியிருக்கிறார். அவர்களுடைய உறவுக்காரர் சன்மார்க்க உறவு இந்த உறவு எப்பொழுதும் நிலைத்து நிற்க வேண்டும். அவர்களுடைய பணி சிறக்க வேண்டும். வாழ்க்கை வாழாத வாழ்க்கை நடத்த கொண்டிருக்கும் இந்த சட்டத்தை சார்பாக அவருக்கு பல கோடி அன்பை செலுத்தலாம். ஐயா மைக்கில பேச மட்டும் சொல்லிட்டாரு. நான் மைக் ஆன் பண்ணுறேன் அப்படியே பேசிட்டேன். மைக் ஆஃப் பண்ணுறேன் அப்படியே பேசிட்டேன். மைக் தானே வேண்டாம் அப்படியே பேசுறாங்கல்ல. அருட்பெரும் ஜோதி என்னோட குரல் கேக்குதா? அந்த மாதிரி மேடையில பேசக்கூடாது பேசுறது இல்லை அப்படின்னு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி உறுதிமொழி எடுத்தேன். அதனால அந்த உறுதிமொழியை கடைபிடிக்கணுன்றதுக்காக தான் ஆளுநர் மாளிகையிலேயே எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன். அதனால என்னுடைய அனுபவத்தை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ராஜேந்திரன் ஐயாவை பத்தி சொன்னோம். நம்ம எல்லாருக்கும் அவர் சொந்தம் தான். இருந்தாலும் நான் எப்படி அவரை பார்க்கறேன்னா அந்த உயிர் உறவுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும். அந்த அவர் சொன்ன உடனே இன்னைக்கு வந்துடணும் அப்படின்னு கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கேன். நான் வந்துடணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்தது. ஏன்னா அவருடைய எண்ணமும் சரி, அவருடைய பேச்சும் சரி, அவருடைய செயலும் சரி என்னை டச் பண்ணிருக்கு. ஒவ்வொரு தீபாவளிக்கும் 100 கிலோ சக்கரை கொடுக்குறாரு, லட்டு பிடிக்கிறது. நிதி கொடுக்கறதுனால அவர் உயர்ந்தவர் இல்லை, இதயத்துல உயர்ந்தவர், யாருக்கும் கெடுதல் நினைக்காதவர். மாத்தி சொல்லணும்னா நல்லதை நினைக்கிறாரு, நல்லதை பேசுறாரு, நல்லதை செய்யறாரு. வணங்குகிறேன். மறுபிறவின்னு இருந்தா அவர் கூட சகோதரனா பிறக்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்ப சன்மார்க்கம் பேசல,
என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணலாமா? உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். எனக்கு வந்து இந்த அருட்பா பால் ஊட்டியவர்களை நான் நினைவு கொள்கிறேன். ஐஐடியில சுவாமி சுப்பிரமணியம் எனக்கு அருட்பா பால் ஊட்டியிருக்கார் 30 வருஷத்துக்கு முன்னாடியே. நம்ம கேல் உமாபதி ஐயா போன் எடுத்து பேசினா 1 மணி நேரம் குறைஞ்சது நைட்ல ஃபுல்லா இருக்கு. ஊங்கோட்டுற வேலை மட்டும்தான். நிறைய பேருக்கு உங்களுக்கு நம்ம அனகாபுத்தூர் ஆர்கே தாமோதரன் தெரியும்னு நினைக்கிற 10 பேருக்கு. தன்னை வெளியே காட்டாதவர். அவர் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஐயா வள்ளலார் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காருங்க ஐயா அப்படின்னாரு. நீங்க லீவ் போடணும்னாரு. சரி அப்படின்ட்டேன். ஐஐடியில ஒர்க் பண்றோம், லீவ் போட்டுட்டு அந்த காட்டுக்குள்ள ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அங்க காலையில போயிட்டு 9 மணிக்கு பேச ஆரம்பிச்சாரு. சாயங்காலம் ஒரு 5-6 மணிக்கு முடிக்கிறாரு. என்னோட வேலை 1 to 1 தான். ஊங்கோட்டுறது மட்டும்தான் என்னோட வேலை. என்ன பேசியிருந்தா நான் வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஊங்கோட்டி இருப்பேன். கொட்டுது, தார் தாரையா தண்ணி கொட்டுது. ஆர்கே தாமோதரன் அவரை தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா கை தூக்குங்க. அவரை மீட் பண்ணவங்க ஒருத்தர் மட்டும்தான் மீட் பண்ணியிருக்காரு. தன்னை காட்டி கொள்ளாதவர், தன்னை வெளி காட்டவே இல்லை. எப்ப பேசினாலும் கண்ணில இருந்து தார் தாரையா தண்ணி கொட்டும். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை தினமும் நினைச்சு பாக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருட்பா பாலை ஊட்டி இருக்காரு உள்ள. அதுதான் இன்னைக்கு தீப அறக்கட்டளையா வளர்ந்து சேவை பண்ணிட்டு இருக்கு. அடுத்ததாக நம்ம சாரம் அடிகள் அவரும் வந்து அருட்பா பால் நமக்கு ஊட்டி இருக்கார். நம்ம பரமதயாளன் ஐயா அவர்கள் இவங்கெல்லாம் அருட்பா பாட அந்த இது வந்து கொடுத்ததுனால இதை வந்து நம்ம செயல் வடிவத்துல கொண்டு வந்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ஐயா பாபு ஐயா பேசும்போது சொன்னாரு, வள்ளலார் வேற நம்ம வேற இல்லை அப்படின்னு பேசினார். அது வந்து 100% உண்மை. 100% உண்மை. நான் வந்து கடவுள் எங்க இருக்காரு, பிள்ளையார் கோயில்ல இருக்காரா, திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம் 2 நாளும். அங்க போயிட்டு எல்லாம் ஏடு கூடலாம் வராங்களா, நான் அருட்பெருஞ்சோதின்றேன். பெருமாள் ஒன்றும் கோச்சிக்கலையே, ரைட்? அப்போ அவரே நினைக்கிறாரு, நானே அவர் தாண்டா வணங்குறேன்னு அவர் நினைச்சுக்கிறாரு. ஒரு அற்புதமான ஒரு பயணத்துல என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, எனக்கு 62 வயசு ஆகுது. நான் 25 வயசு வரைக்கும் நான் மிருகமா வாழ்ந்திருக்கேன். நான் சபையில சொல்றேன், ரெக்கார்ட் பண்றேங்க. 25 வயசு வரைக்கும் நான் மிருகமா வாழ்ந்திருக்கேன். மனுஷ தன்மையே கிடையாது. அதுக்கப்புறம் தான் அந்த பாதைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா புத்தி விளங்க ஆரம்பிச்சு. அது அறியாமை. இப்போ வந்து கொஞ்சம் அறிவு விளங்கினதான்னு நம்ம நினைக்கிறோம். மாமிசத்தை விட்டுட்டோம், மதுவை விட்டுட்டோம், புகைப்பிடிக்கிறத விட்டுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மனுஷனா வர ஆரம்பிச்சு. அப்பதான் தெரிஞ்சது இந்த பாதையோட அருமை என்ன. வள்ளலார் எப்படி நம்ம ஆட்கொண்டாருலாம் நான் சொல்ல வரல. கடவுள் எப்படி இருக்காருன்னா, அந்த அன்பிலே, கண்ணிலே, மணியிலே, என்னது உயிரிலே என்னென்னமோ சொல்லுவார். அப்படி அந்த வள்ளலாருடைய அந்த இது வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்து அப்படியே ஊறி அப்படியே வெளிப்படுறத நம்ம உணர்றோம். இப்ப தீபம் அறக்கட்டளை செயல்பாடுகள் பண்ணுது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம உண்மையா இருக்கிறோம், நேர்மையா இருக்கிறோம், ஜீவகாரியத்தை கடைபிடிக்கும். இந்த 3 கடைபிடிக்கும். மற்றபடி விளம்பரம் தேடுறது இல்லை, புகழ் தேடுறது இல்லை, பணம் தேடுறது இல்லை. அதனால அந்த பாதை வந்து நமக்கு தெளிவா இருக்கு. எனக்கு உண்டான அனுபவங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, இமயமலைக்கு போயிட்டு திரும்பி வரேன். 72 முறை டிசென்ட்ரி ஆகும். எத்தனை முறை? டெட் பாடியா வந்து ஐஐடி ஹாஸ்பிட்டல்ல என்ன சேர்த்தாங்க. டாக்டர் கௌரி சங்கர் தான் என்னை காப்பாத்தினார். கடவுளா காப்பாத்துறேன். என்னைக்கோ ஒரு காலத்தை விட்டு வணங்கிட்டு தான் வரும். 72 முறை டிசென்ட்ரி, டெட் பாடி. நாக்பூர் ஸ்டேஷன்லாம் வந்து குழைக்க மாட்டாருன்னு வச்சுட்டாங்க. சென்னையில வந்து ஐஐடி ஹாஸ்பிட்டல்ல குழைச்சு வந்திருக்கு. முதல் அனுபவம். 2வது அனுபவம், கொரோனா காலத்துல 3 அலைகள்ல 2 அலை என்ன தாக்குச்சு. அந்த ஒரு அலையில ரொம்ப சீரியஸ் ஆகி மயக்கடிச்சு விழுந்துட்டேன். ஐஐடி ஆம்புலன்ஸ் வந்து என்னை ஏற்றிட்டு போகுது. கூட டாக்டர் கௌரி சங்கர் பின்னாடி வர்றாரு கார்ல. மலர் ஹாஸ்பிட்டல கொண்டு போனா இப்போ அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் காவேரி ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து
ஒரு வாரம் 2 வாரம் இருந்து திருப்பி பழிச்சு வந்திருக்கோம். நான் வரல, அவர் லீவ் கொடுத்திருக்காரு, லீவ் பிச்சை கொடுத்திருக்கிறார், ஏதோ வேலை வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். 2வது. 3வது, ஆண்களுக்கு ஹீமோகுளோபின் 11-12 இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு 4.4 4.6 தான் இருந்தது. ஜோதிமலையில மயக்கடிச்சு விழுந்தேன். எடுத்து செஞ்சு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அங்கிருந்து என்னை கூப்பிட்டு திருப்பியும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என்ன பழக்க வச்சிருக்காங்க. 3 முறை மரணத்தை சந்தித்து விட்டு வந்திருக்கிறேன். இப்போ அவர் வச்சிருந்தாங்கன்னா கூட்டு போனா என்ன, எனக்கு எதுக்கு? வச்சிருந்தா வேற ஆக போறாரு, கூட்டு போனா வேற ஏதாவது பிறவி கொடுக்க போறாரு. அதனால இந்த அனுபவம் ரொம்ப சிறப்பா இருக்கு. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் சன்மார்க்கத்துல கிடைச்சிருக்கு. காலையில இருந்து இரவு தூங்க போற வரைக்கும் ஐயா சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைப்பு. 18 மணி நேரம் உழைப்பு. ஐஐடியில 8 மணி நேரம் வேலை செஞ்சே ஆகணும். காலையில 2 மணி நேரம் வகுப்புகள், ஈவினிங் 2 மணி நேரம் வகுப்புகள். ஆயிரக்கணக்கான மாணவர்களை நம்ம சைவமா மாத்திருக்கோம். ஆயிரக்கணக்கான அந்த மாணவர்கள் தான் இன்னைக்கு தீபாரக்கத்தையே நடத்திட்டு இருக்கிறாங்க. நன்கொடை கொடுக்கறதாகட்டும், நிர்வாகம் பண்றதாகட்டும். அதனால என்னுடைய அந்த அனுபவம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு சந்தோஷமா இருக்கு. வள்ளல் பெருமானார் சொன்ன மாதிரி யாமே முன்னிருந்து சன்மார்க்கம் நடத்துகின்றோம். ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். ரீசெண்டா என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் இறந்துட்டார். அவர் 5 வருடம் கேன்சர்ல இருந்தே இறந்துட்டார். அவருக்கு சொத்து எனக்கு தெரிஞ்சு 50,000 கோடி. எத்தனை பூஜ்யம்னு எனக்கு எழுதி பார்த்தா தான் தெரியும். பிறந்தவங்க இறந்துருவாங்க, நோய் இறந்தலாம், ஏதோ ஒரு வகையில இறந்துருவாங்க. அந்த 50,000 கோடி கொண்ட அந்த மனிதருக்கு, அந்த பணம் கொண்ட அந்த மனிதருக்கு, அந்த செல்வந்தருக்கு தர்ம குணம் தெரியாமல் கூட இல்லை என்பது என்னுடைய அனுபவம். அவரு கூட இந்த தர்ம குணம் பணம் வந்துட்டா வந்துடாது. அது இயல்பா கடவுள் உண்டாக்க இருக்கணும். நான் எப்படி சொல்றேன்னா, கொடுக்கணும்னு கடவுள் முடிவு பண்ணிட்டாருன்னா கொடுக்கறதை யாரும் தடுக்க முடியாது. கொடுக்க கூடாதுன்னு கடவுள் முடிவு பண்ணிட்டாருன்னா அவரால் கொடுக்க வைக்க முடியாது. அதனால எல்லாமே கடவுள் நடத்திட்டு இருக்காரு. சபையில மரியாதை பண்ணி வார்த்தைக்கு நன்றி. மனம் கொண்டதில்லை இல்லைங்களா? தவறுக்காக பேடி பெரும் கொண்டதில்லை. மனம் என்ற பேணி பிறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் என்ற பாடத்தை நமது சென்னை மாவட்டத்தின் தலைவர் திரு சென்னை கந்தமணி அவர்கள் இப்பொழுது வருகிற 12ஆம் தேதி இந்த அரங்கிலே ஓய்வு பெற்ற நலச்சங்கம் அதற்குடைய தலைவர் திரு பி. சுப்பிரமணியம் அவர்களுடைய 87வது பாராட்டு விழா இன்று இந்த அரங்கில் நடைபெற இருக்கிறது. இங்கு முனைவர் திரு பிரபாகரன் ஐயா அவர்களும் முனைவர் இளமாறன் ஐயா அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை கூறுகிறோம். நீங்கள் பெருந்திரளாக அந்த விழாவிலே வருகிற 12ஆம் தேதி பணியாற்றிய பெரும் பங்கு கொண்டவர் சுப்பிரமணியம் ஐயா. 3 முதலமைச்சர்களிடையே கலந்து பேசி தொழிலாளர்களுக்கு பல அரிய நலன்களை பெற்று தந்தவர். ஓட்டுநர் பிரிவிலே செக்ரட்டரியிலே பொறுப்பு இருந்தவர். அவர் இங்கு ஒரு சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார், ஓய்வு பெற்ற நலசங்கம். அந்த சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார். ஒரு ஆற்றல் மிக்க ஒரு செயலாளர். அவருக்கு இங்கு இந்த அரங்கிலே பாராட்டு விழா நடைபெற இருக்கின்றது. திரு இளமாறன் ஐயா அவர்கள், திரு மதிப்புக்குரிய பிரபாகரன் ஐயா அவர்களும் இங்கு பேச இருக்கிறார்கள். நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிப்பீர்கள் என்று மீண்டும் நம்புகிறோம். அடுத்த சிறப்பு சொற்பொழிவாக நமது ஐம்பலம் சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்த அலுவலர் சன்மார்க்க அருணகிரி ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். வாழ்த்துறை வழங்க வருபவர் நமது நாவல் சன்மார்க்க சங்கத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஐயா அவர்கள் மேடைக்கு 2 நிமிஷம் இருந்தார்கள் சொல்லிட்டு அன்பு வேண்டுகோள். ஐயா, வள்ளலார் வாழ்வியல் மையம் அமைப்பு ஒவ்வொரு மாதந்தோறும் நாம எப்படி வாழலாம், வள்ளலார் சில நெறியை முழுமையாக கடைபிடித்து அது மூலமா பயிற்சி கொடுத்து வருகிறார் ஐயா அவர்கள். அவங்க ஒரு சித்த மருத்துவர், திருவொற்றியூர் எழுந்திருக்கிறாரு. அவர் நாங்க வணங்குறோம் ஐயா.
அருளுடைய பெரும் பொருளே மன்றிலாடும் ஆனந்த பெருவாழ்வே அன்புள்ளோதும் தொழிலுடைய உலகம் முழுதும் கோயில் கொண்ட சிவமே மெய்யறிவான் தெய்வமே இம்மருடைய மனப்பேரை நாயினேற்றை வன்பெரிய சிறிதேனும் மதித்தியாயில் இருளுடைய பவக்களை விட்டு ஏறே என்னை ஏற்றுவதற்கு என்னக என்பதேவே. திருச்சிற்றம்பலம். எல்லாவல்ல அருப்பெருஞ்சோதி ஆண்டவராய் விளங்கும் உலகெருமான் பொன்னாற்றலுடைய முதற்கண் வணங்கி நமது இந்த கே நகர் சபை 12 காலமாக தொன்று நமது அன்புக்கும் மரியாதைக்குரிய திருவாரூர் ராஜகோபால் ஐயாவுடைய வழிகாட்டுதல் நடைபெற்று அதற்கு பின்னாலே ராமச்சந்திரன் அவர்கள் தொடர்ந்து இந்த சபையை திருச்சபையை சீரசபை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கண்ணு கருத்தமாக நமது அன்புக்குரிய ராஜேந்திரன் ஐயா அவர்கள் சிறப்பாக இதை வழிநடத்திக் கொள்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். அந்த வகையிலே இந்த நாள் ஒரு இனிய நாள். இதை சன்மார்க்க சங்கங்களில் அத்தனை அடையங்களும் ஒருங்கிணைந்து வந்து இந்த சீரிய விழாவை நடத்தி கொண்டு காலை முதல் இந்த நேர வரையை தொடர்ந்து இங்கு நற்செய்திகளை கேட்டு பகிர்ந்திருக்கின்றோம். சொல்லுவது எல்லாருக்கும் சுலபமாகும், சொல்லுவது செய்வது மிகவும் சொற்பம். எல்லையின்றி கபடிகளை எழுதுவார்கள். ஏனென்று தமக்கென்றார் தமக்கென்றார் சொல்லுவது யாமறிந்த ஞானிகளுள் சொன்னது போல் செயல் கொண்டார். இவரை போல விளம்பர் மாணவர்களைப் போல எவரும் இல்லை என்று சொல்லி விளம்பர் மாணவர்களிலே எல்லோரும் திளைத்து கேட்டதோடு இல்லாமல் செயல்படுத்தி கேட்ட விஷயத்தை ஐயா சொல்வது போல ஒரு பதார்த்த சுவை சுவைத்தால் என்று சோதனையாத பதார்த்தத்தில் இச்சை போகாது. அதிலே உயிரியா எம்மல் உயிர் உணர்ந்து உயிர் நல பெறணும். அதே மாதிரி என்போர் இவ்வுலகம் பெறுதல் வேண்டும் என்ற பெருமானுடைய திருவாக்கியை சிறமேற்கொண்டு பெருமான் எப்படி பேர் பெற்றாரோ அந்த பேரை நாமும் பெறுவதற்கு விடாமுயற்சியாக இருந்து முயற்சி எல்லோரும் இன்பத்து வாழ்வோம், பருவலா நோக்கி பயணம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.